காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், IUML கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அவர்களுடைய அரசுக்கு ஆதரவு வழங்கியதனுடைய அடிப்படையில் தான் இப்போது அவரை ஆளுநர் முதலமைச்சராக பொறுப்பேற்க அழைப்பு விடுத்து அங்கீகரித்து இப்போது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று இருக்கிற நிலைமையில் வருகிற 13ஆம் தேதி அவர் தனது கட்சிக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் அதை தான் குறிப்பிட்டிருந்தார். அதாவது பொறுப்பேற்றுக் கொண்டாலும் முதலமைச்சராக விஜய் அவர்கள் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என கூறி பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அவர் 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்வார்கள், சட்டப்பேரவையில சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க வேண்டிய தருணம், நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற காரணத்தினால அந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்பது 13ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. 13ஆம் தேதி சட்டமன்றம் கூடும். அப்போது அனைத்து கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்கு வர இருக்கிறார்கள். அப்போது விஜய் அவர்கள் தனக்கு இருக்கிற அந்த ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அவர் ஃப்ளோர் டெஸ்டில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. அந்த ஒரு சுமையும் அவருக்கு அந்த ஒரு சவால், அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது மிகுந்த சவாலான விஷயம். தனக்கு இப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்த மனதோடு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அரசு பொறுப்பேற்று கொண்டு விட்டாலும் கூட அவர் அந்த ஃப்ளோர் டெஸ்டில தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் வைத்து அவர் நிரூபிக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது என்ற காரணத்தினால அவர் ஃப்ளோர் டெஸ்டில் அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் போதுதான் இந்த அரசு உறுதியான அரசாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசு இன்னும் பல சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்ற காரணத்தால தனக்கு ஆதரவு அளித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை அனுசரித்து செயல்பட வேண்டிய ஒரு அரசாக இது இருக்கிறது என்ற கருத்தை அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இப்படியான பல சவால்கள் விஜயை நோக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நிதி நெருக்கடி மிகப்பெரிய ஒரு சவாலாக விஜய் தலைமையிலான அந்த அரசுக்கு இருக்கிறது. என்றால் ஏற்கனவே தமிழகம் 10 லட்சம் கோடி கடனில் திளைத்து கொண்டிருக்கிறது. இனி தமிழகத்துல எந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றாலும் அதை கடன் பெற்றுத்தான் செயல்படுத்த வேண்டும் என்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறது. மெட்ரோ பாலங்கள் அமைப்பது, மெட்ரோ வழித்தடங்களை அமைப்பது, புல்லட் ரயில் அமைப்பது மற்றும் தமிழகத்துல பல இடங்கள்ல பரவலாக சிப்காடுகள், தொழிற்பேட்டைகள் அமைப்பது, பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, கல்வி கட்டமைப்புகளை உருவாக்குவது, சாலை கட்டமைப்புகளை உருவாக்குவது, தொழில் முதலீட்டுகளை கொண்டு வருவது போன்ற பல திட்டங்களுக்கு நிதி என்பது அடிப்படை ஆதாரமாக இருக்கிற நிலைமையில் தற்போது எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களை அவர் முன்னெடுத்தாலும் அதற்கு நிதி ஆதாரம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில் நிதி நிலைமை என்பது மோசமாக இருக்கிறது, கஜானா காலியாக இருக்கிறது. எனவே நான் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களைத்தான் வாக்குறுதியாக அளித்திருக்கிறேன். ஆனால் அதை செய்வதற்கு கூட எனக்கு தமிழக மக்கள் சிறிது கால அவகாசம் தர வேண்டும், சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும். நிச்சயம் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அப்படி என்றால் தற்போது தமிழக அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை இனிதான் நிதித்துறை செயலாளர்களை அழைத்து அவர் ஆலோசனை நடத்துவார். தமிழக அரசு கிட்ட எவ்வளவு நிதி கையிருப்பு இருக்கிறது, பேரிடர் கால நிதி என்று சொல்லுவார்கள். திடீரென்று தமிழகத்துல ஒரு வெள்ளப்பெருக்கோ ஒரு மோசமான இயற்கை சீற்றமோ ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் எதிர்த்து பயன்படுத்துவதற்கு எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்வார்கள். அந்த நிதி எவ்வளவு இருக்கிறது, தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான நிதி எவ்வளவு இருக்கிறது போன்ற நிதி ஆதாரங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்து அவர் ஆராயுவார், அலசுவார். அதன் பிறகு தனது திட்டங்களை எப்போது செயல்படுத்தலாம், அது மட்டுமல்ல நிதி ஆதாரங்களை தமிழக அரசுக்கு எப்படி திரட்டலாம் என்பது குறித்தெல்லாம் கூட அதிகாரிகளிடத்துல முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்துவார் என்ற தகவல் நமக்கு வருகிறது. அதனால் நிதியை வைத்துத்தான் தமிழக அரசு முழுமையாக இயங்க முடியும். இந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் தற்போது கவனம் செலுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும், மக்களினுடைய
வாழ்க்கை முன்னேற்றமே எங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதுமே எங்களுடைய குறிக்கோள். எனவே மத்திய அரசு, தமிழ் நாட்டின் பாரத பிரதமர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். மத்திய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதிகளை முறையாக தர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி அவர் ஏற்கனவே ஒரு அச்சாரம் இட்டிருக்கிறார். இந்த நிலைமையில தமிழக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில் எந்தெந்த வழிகளெல்லாம் நிதிகளை பெருக்கலாம், மத்திய அரசிடமிருந்து எவ்வளவு நிதியை பெற முடியும் மற்றும் தமிழகத்தினுடைய நிதி ஆதாரத்தை எந்த வகையிலெல்லாம் பெருக்க முடியும் என்பது குறித்து அவர் ஆராய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில் டாஸ்மார்க்கை, மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில நீண்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது. எந்த அரசு தமிழகத்தை ஆட்சி செய்தாலும் மது இல்லாத ஒரு தமிழகமாக மாற்ற வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில இப்போது தமிழக நிதி நிலைமை மோசமாக இருக்கிற நிலைமையில பெருமளவுல கடந்த ஆட்சிகள் எல்லாம் டாஸ்மார்க்கில் வருகிற வருமானத்தை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிற அந்த சூழல்ல விஜய் அவர்களும் அந்த டாஸ்மார்க் வருமானத்தையே பிரதானமாக வைத்திருக்க போகிறாரா அல்லது மாற்று வழிகளில் தமிழகத்தினுடைய நிதி ஆதாரங்களை பெருக்க போகிறாரா என்பதெல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்பும் அவருடைய அரசுக்கு மிகுந்த ஒரு சவாலாகவும் இருக்கிற நிலைமையில இப்போது அவர் நிதி ஆதாரங்களை குறித்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஆராய்வார். விரைவில் தமிழக அரசினுடைய நிதி நிலைமை குறித்து அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது மேலோங்கி இருக்கிறது. தலைமைச் செயலகத்துல விஜய் அவர்கள் கோட் ஷூட் அணிந்து முதலமைச்சராக இந்த இருக்கைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் காண முடிகிறது. விஜய் அவர்கள் இப்போது முதலமைச்சர் இருக்கையில அமர்ந்திருந்தாலும் கூட அவரது எண்ணப்பாடுகள் அனைத்துமே அடுத்தடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வாக்குறுதியாக தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவது மற்றும் நிதி நெருக்கடி மோசமாக இருக்கிற நிலைமையில அதை எப்படியெல்லாம் நம்மால் செயல்படுத்த முடியும் என்ற அந்த நிலையிலேயே இருக்கும் என்று நாம் கருதலாம். ஏனென்றால் நிதி நெருக்கடி என்பது ஒரு அரசுக்கு மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது. நிதி ஆதாரம் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிற நிலைமையில விஜய் அவர்கள் இந்த சவால்களை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.